இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் எப்படி இருக்க? நல்லாதான் இருக்க. அவ்வளவுதானா? வேற எப்படி புகழ சொல்ற? நான் எப்படி இருக்கேன்னு நானே உங்களுக்கு சொல்லி தரணுமா? நீங்க பாராட்டுவீங்க தானே நான் இப்படி வந்து நிக்கிறேன். சாரி, நாளைக்கு இந்த மாதிரி நடக்காது. நாளைக்கு உங்களை யார் எதிர்பார்த்தது? இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன நாளு? சரிதான், ஞாபகம் வந்துருச்சு. இந்த நாள்ல தான் இந்த அழகிக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். சரியா? கையிடுங்க. இதெல்லாம் இருக்கட்டும், என் கிஃப்ட் எங்க? கிஃப்ட் வாங்கலையே. கோவப்படாத. இதோ இருக்கு உன்னோட கிஃப்ட். பாரு. சஞ்சய், இவ்வளவு சீப்பான பேக்கையா வாங்கி தருவீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீ தானே வேணும்னு கேட்ட. அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி. இப்ப ஃபேஷன் மாறிடுச்சு, நிறைய கலெக்ஷனும் வந்துருச்சு. தெரியுமா தெரியாதா? இப்படி ஒரு சீப்பான கிஃப்ட் நீங்க வாங்கி தருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. மான்சி, உனக்கு எது கொடுத்தாலும் நீ திருப்தியே ஆக மாட்டியா? கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படு. இததான் சொல்வீங்க நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. மேடம், எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்றேன். அப்படின்னா யார் மேல இருக்கும்? உனக்காக தானே நான் வேலைக்கே போறேன். இங்க பாரு, கோவப்படாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. அப்புறம் நீ கேட்டிருந்தேன்னு சொல்லி ஃபர்னிச்சர்ஸை ரெடி பண்றதுக்காக கார்பெண்டரை வர சொல்லியிருக்கேன். அவர் வருவாரு. இந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அவர்கிட்ட பேசு, சரியா? ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே ஓகே, டேக் கேர். நான் எதுவும் சாப்பிட போறதில்ல. அதுதான் பாய் சொல்லி கிளம்பிட்டார்ல, திரும்பவும் எதுக்கு ரொமான்ஸ் பண்ண வந்திருக்காரா? வணக்கம் மேடம், நான் கார்பெண்டர். மேடம், கார்பெண்டர். உள்ள வாங்க. மேடம், சஞ்சய் சார் சொல்லியிருந்தாரு பெட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள் இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு. இதுல டிசைன்ஸ் இருக்கு, பார்த்துட்டு சொல்லுங்க. சஞ்சயா? எங்க காட்டுங்க. இது எல்லாமே நாங்க பண்ணது. மேடம், உங்களதான் டிசைன். எல்லா டிசைனும் நல்லா தான் இருக்கு. சரி, உங்க பேரு நீங்க சொல்லவே இல்லையே. ககன். ககன். நான் பின்னாடி போய் வேலையை ஆரம்பிக்கிறேன், சரியா? சரி.
ககன், டீ கொண்டு வந்திருக்க. மேடம், நான் எத்தனையோ வீடுகள்ல வேலை செஞ்சிருக்கேன். ஆனா யாரும் என்னை இந்த அளவுக்கு கவனிச்சது கிடையாது. டீ கிடையாது, தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கேட்காமலே கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மத்ததெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்லையே, மேடம் மூடு சரியாயிடுச்சு போல இருக்கு. நான் கூட உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண பெருசா வாங்கி தரணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. சார், பெட் ரெடி பண்ற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல தேக்கமனமா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பெட் ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா உழைக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி என்கிட்ட தான் இருக்கு. சரி, அப்படியே பண்ணிடு. மான்சி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். மாமா என்ன gift கொடுத்தாரு? கிஃப்டா? உங்க மாமாவா? பிச்சைக்காரன் கூட அவங்க பொண்டாட்டிக்கு நல்ல கிஃப்டா வாங்கி தருவான். நான் நல்லா ரெடி ஆகி போய் நிக்கிறேன், எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. ரொம்ப அப்செட் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு ககன் ஒருத்த வந்திருக்கான். அவனுக்கு ஒரு கப் டீ குடுக்கறதுக்காக போனேன். நான் ரொம்ப கேரிங்கா இருக்கேன்னு அப்படின்னு சொன்னான். அழகா இருக்கேன்னு சொன்னான். அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலை கொடுத்துச்சு. பாத்தியா, வெளியே இருக்கவங்களுக்கு அருமை தெரிஞ்சிருக்கு, ஆனா வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியல. ரொம்ப சரியா சொன்ன திவ்யா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ககன் இருக்கான்ல, அவனை கார்பெண்டர்னு சொல்ல முடியாது. அவனோட பாடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? செம்ம ஃபிட்டா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். உங்க மாமா மாதிரி இல்ல. வேலை வேலைன்னு சொல்லி உடம்ப கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபிட்டாவும் இல்ல, அழகாவும் இல்ல. அவரால என்னையும் பாத்துக்க முடியல. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, உன் மாமா இடத்துல ககன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மேடம், தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. வாசனை இழுக்குது மேடம். நீங்க ஹல்வா பண்ணிட்டு இருக்கீங்களா? மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ஒன்னு சொல்லவா? உங்களை போலவே ஹல்வாவும் ஸ்வீட்டா இருக்கும். ஹல்வால அதிகமா இனிப்பு இருந்தா உடம்புக்கு கெடுதல் இல்ல? சில நேரங்கள்ல அதிகமான இனிப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும்.
அல்வா செம டேஸ்டா இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில ஸ்பெஷலானவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணி கொடுக்கணும்ல, இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா டேட் டைம்லாம் பார்க்க முடியாது, அப்படிதானே? அன்புக்கு தகுதியானவங்களா இருந்தா அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அத்தையா? வணக்கம் அத்தை. அம்மாடி மான்சி, நான் ஊருக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரமே வந்துருவேன். நீங்க வர 2 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போற பிளானே கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களை பார்க்க வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல அம்மா, அது வந்து ஆக்சுவலி வீட்ல கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்கு. வீடு முழுக்க ஒரே டஸ்டா இருக்கு. உங்களுக்கு அலர்ஜி ஆயிடும். உங்க உடம்பும் மோசமா இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல நீங்க வர்றது அவ்வளவா சரியா இருக்காது. அப்படின்னா சரிம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறமே நான் வரேன். சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். டீ குடிங்க. ஒன்னு சொல்லவா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் சஞ்சய்க்கு போர் அடிச்சிட்டேன் போல இருக்கு. அவர் என்ன பாராட்டுறதே கிடையாது. நானா ஏதாவது கேட்டா கூட எனக்காக 2 வார்த்தை தான் பேசுவாரு. சில சமயம் அது கூட கிடையாது. கேட்கவே கஷ்டமா இருக்கு மேடம். உங்ககிட்ட சஞ்சய் சார் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியலையே. இது ஒரு சின்ன கிஃப்ட். நானே உங்களுக்காக பண்ணிருக்கேன். ஸ்பெஷலானவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சது. ககன், இந்த ரோஸ் எனக்காகவா? இந்த சிரிப்புக்காக எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட இந்த டச் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபீலை கொடுக்குது.
இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு என்ன நேசிச்சது கிடையாது. ஐ லவ் யூ so மச். ஆ, சஞ்சய், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில இருந்து எனக்கு பயங்கரமான தலைவலி. வேணும்னா நான் உனக்கு தலை பிடிச்சு விடட்டுமா? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீங்களும் தூங்குங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? மான்சி, என்னால ராத்திரியில தூங்கவே முடியல. கண்ணு மூடி தூங்கலான்னு நினைச்சாலே எனக்கு ஓ முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. உன்னோட அழகும் உன்னோட சிரிப்பும் என்ன ராத்திரியில தூங்கவே விடுறதில்ல. எனக்கும் நைட் எல்லாம் தூக்கமே வரல. எனக்கு இப்பெல்லாம் எப்படி தோணுதுன்னா, என் வாழ்க்கையில சஞ்சய்க்கு பதிலா நீங்க இருந்திருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கை முழுக்க நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். இதெல்லாம் தான் நானும் எதிர்பார்க்கிறேன். என்ன நல்லா பாத்துக்கிற ஒருத்தர. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் கனவா போயிடுச்சு. ஒன்னு சொல்லவா ககன், நான் சஞ்சயை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன். வீட்டையும் பாத்துக்கிறேன், நல்லாவும் சமைக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு அரவணைப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் என்ன பாராட்டினதும் இல்ல, பரிசும் கொடுத்ததில்ல. அவர் இடத்துல நீங்க தான் இருந்திருக்கணும். உங்களால இப்பெல்லாம் நான் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன். உங்களுக்காகவே நான் வாழ்வேன். நானும் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்திருப்பேன். நீ என்ன பார்த்துக்கிட்டேன்னா தினம் தினம் நான் உன்னை பாராட்டிக்கிட்டே இருப்பேன், உன்னை தாங்கியிருப்பேன். ககன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. யார் வந்திருப்பாங்க? இது சஞ்சய் வர நேரமும் கிடையாது. நான் யாருன்னு பாக்குறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. அத்தை, நீங்களா? என்ன இப்படி வந்து நிக்கிற? அது கிச்சன்ல கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல, அது வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன்? இது என் பையனோட வீடு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டு வருவாங்க. நான் அப்படி சொல்லல. அத்தை, பெட்டி என்கிட்ட கொடுங்க. மான்சி, இவன் யாரு? அத்தை, இவர் கார்பெண்டர். வீட்ல பெட்டு டேபிள்லாம் பண்றாரு. அத்தை, நீங்க ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க. நீங்க போய் ஓய்வெடுங்க. நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரேன்.
மான்சி, எல்லாம் ஓகே தானே? எதுவும் ஓகே இல்ல. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னால உங்ககிட்ட சரியா பேசவே முடியாது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த அத்தை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. சரி, என்ன பண்ணலாம்? உன்கிட்ட நான் எப்படி பேசுறது? நான் சொல்றது நல்லா கேளு. மெசேஜோ போனோ எதுவும் பண்ணாத. என்ன மிரட்டி வச்சிருக்காங்க. சந்தேகம் எதுவும் வரல? இல்ல, இப்போ வரைக்கும் வரல. பாத்துக்கலாம். எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க மான்சி, எல்லாம் சரியாயிடும். இதுல இருந்து வெளியில வரதுக்கு நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். குட் நைட் ககன். குட் நைட் மான்சி. மருமகளே, நடுராத்திரில யார்கிட்டம்மா பேசிட்டு இருக்க? அத்தை, அது வந்து என்னோட தங்கச்சி திவ்யா. அவ தான் எனக்கு கால் பண்ணியிருந்தா. அது அவளுக்கு காலேஜ் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறா. ம். அம்மா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வீக்கெண்ட் நாம எல்லாரும் வெளியே போலாம். எங்கேயாவது போயிட்டு வரலாமா? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. உங்களுக்கும் வீட்லயே இருக்கிறது பிடிக்காது இல்லையா? அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காதப்பா. கிராமத்துல நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அங்க புகையெல்லாம் கிடையாது, அமைதியா இருக்கும். அதோட உணவும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப நிம்மதியாவும் இருக்கும். ஆனா இந்த நகரத்துல என் பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நான் பாக்குறேன் தெரியுமா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்னுடைய அம்மாடா, என்கிட்ட பொய் சொல்லணும்னு பார்க்காத. அப்புறம் நீயும் கேளு. உன் புருஷனை கண் கலங்காம பாத்துக்க. அவன் உனக்காக தான் நேரத்துக்கு சாப்பிடாம கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சொல்லப்போனா மான்சி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாமா. சரிம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் பார்க்கலாமா? போயிட்டு வாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அத்தை, யாரு மருமகளே? அத்தை, கார்பெண்டர் வந்திருக்காரு. வணக்கம்மா. ம். அண்ணா, நீங்க கொஞ்சம் வெளியே போய் வேலையை பாருங்களேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் அலர்ஜி. தூசி எல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. சரிங்க மேடம், நான் வெளியே போயிடுறேன். ம். அத்தை, டீ. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மத்த நாளை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இதுக்காகவே உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லுது. நானும் அதை எதிர்பார்க்கறேன் தான். ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. என் அத்தை இங்க இருந்து போயிடட்டும். ஆனா இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது கூட
ரொம்ப நல்லாவே இருக்கு. உண்மைதான். டீ குடிங்க. சரி, நீங்க சீக்கிரம் டீ குடிங்க. நான் உள்ள போறேன், இல்லைன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க. ம், சரி. சர்ப்ரைஸ். எப்படி இருக்கேக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆன்ட்டி பார்த்துட்டு வரேன். அட திவ்யா, நீயாம்மா? வணக்கம் ஆன்ட்டி. உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மருமகளே, திவ்யாக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா? இல்ல இல்ல ஆன்ட்டி, இப்ப எதுவும் வேண்டாம். நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க முதல்ல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இல்லம்மா, நான் எப்பவும் ரூம்ல தூங்கிட்டே தான் இருக்கேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? சரி, அதான் நான் வந்துட்டேன்ல, கவலையை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். வாங்க போலாம். நல்லதும்மா. இந்த வீட்ல என்கிட்ட பேசுறதுக்கு நீயாவது இருக்கியே. ககன், ககன், என்னால கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டு இருக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம்? என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. எனக்கும் உன் ஞாபகமா தான் இருக்கு மான்சி. வேலை செய்யும் போதும் சாப்பிடும் போதும் உன் முகம் தான் கண்ணு முன்னாடி வருது. இப்படியே பயந்து பயந்து சந்திக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். சரி, முடிவெடுத்துடலாம். எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு முடிவெடுத்துடலாம். அக்கா கவனமா இரு. யாருக்காவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அப்புறம் உன்னோட கதை அவ்வளவுதான். கவலைப்படாத திவ்யா, யாருக்கும் எதுவும் தெரிய வராது. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லக்கா. இன்னைக்கு ககன் வேலை செய்யறான், நீ அவன் கூட இருக்க. நாளைக்கு அவன் வேலையை முடிச்சிட்டு போயிட்டான்னா அப்புறம் அவனை எப்படி பாப்ப? பத்தாததுக்கு அத்தை வேற இந்த வீட்லயே தான் இருக்காங்க. இன்னும் 2 மாசம் இங்கதான் இருக்க போறாங்க போல. நீ ககன் விஷயத்துல என்ன முடிவெடுத்திருக்க? வாவ், இன்னைக்கு டீயோட டேஸ்டும் அதிகமா இருக்கு, உன்னோட அழகும் அதிகமா இருக்கு. அப்படியா? வாய மூடு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். போதும்பா, விடு. சஞ்சய், சொல்லுங்கம்மா. ஒரு குழந்தைய பெத்துக்கங்களேன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் சாகிறதுக்குள்ள ஒரு பேரனையோ பேத்தியோ பார்த்துட்டு போவேன்ல. அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா. இப்ப என்ன உங்களுக்கு பேரம் பேத்தி வேணும், அதை பத்தி நான் மாஞ்சிக்கிட்ட பேசுறேம்மா. சரியா? இங்க பாருப்பா, அவ இதுக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. அவையே சம்மதிக்க மாட்டா. அவ என் மனைவிமா. நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பாவ. அப்படின்னா உனக்கு இன்னும்
பக்குவம் பத்தலன்னு தான் நான் சொல்லுவேன். மருமகளோட நடவடிக்கையை பார்க்கும்போது சரியா படலப்பா. அவ ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. அம்மா சொல்றதே கொஞ்சம் புரிஞ்சுக்க. அம்மா உங்களுக்கு ஏன் இப்படிலாம் தோணுது? நான் பாத்துக்கிற விடுங்க. சரிம்மா, நீ இப்ப படுத்து ரெஸ்ட் எடுமா. அல்வா பண்ணிருக்க, ஸ்பெஷலா உனக்காக. ஓ, திராட்சை அல்வாவா? ம், அப்படின்னா இதை எனக்காக நீயே ஊட்டி விடு. நானா? ம். இந்தா. மருமகளே, நீ எங்க தான் இருக்க? சீக்கிரமா வா. கால் வலிக்குது. வந்துட்டேன் அத்தை. என்னாச்சு? சஞ்சய் உங்ககிட்ட பணம் கொடுத்தான் இல்ல, அதை கொடு. அவ்வளோ பணம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அத்தை? உங்க பையன் மேல கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்க. குறைவா செலவு பண்ணுங்க. அப்படியா? அத சொல்ல நீ யாரடி என் பையனோட காசை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உன்ன மாதிரி நான் பணத்தை செலவு பண்றேன். அந்த பணத்துல உரிமை கொண்டாட உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அத்தா அவரோட மனைவினா எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்படியா? மனைவியா உன்னோட எல்லா கடமையும் நீ செஞ்சிட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கும் போதே இன்னொரு ஆம்பளைய பார்த்து பல்லு இழிச்சு பேசிட்டு இருக்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஏன் நீ குழந்தைய பெத்துக்கல? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ என் பையனை ஏமாத்துற. அவனை உனக்கு பிடிக்கல. நீ அவனோட பணத்தை மட்டும் தான் பாக்குற. அதோட என் பர்சனல் லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இது எனக்கும் சஞ்சய்க்கு நடுவுல இருக்கிற விஷயம். நாங்க பேசிக்கிறோம். ககன், இந்த கிழவி விஷயத்துல நம்ம ஏதாவது செஞ்சாகணும். நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவ என்ன ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ சரியா தான் சொல்ற. என்ன பண்ணலாம்னு சொல்ல. உன்னோட திட்டம் தான் என்ன? அந்த கிழவிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். இந்த மாத்திரை என் வாழ்க்கையில ஒரு மேஜிக்க உருவாக்க போகுது. அத்தை, டீ குடிங்க. அத்தை, 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 என்னாச்சு உங்களுக்கு? இருங்க, நான் யாரையாவது கூப்பிடுறேன். ககன், ககன், சீக்கிரம் வாங்க. இங்க சில பேர் எப்படின்னா, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. பணம், பாசம், சொந்தம் இப்படி எதுவுமே அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. மான்சிக்கிட்டையும் எல்லாமே இருந்துச்சு. அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுற கணவன், அவளுக்கான வீடு, அதுல சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, மான்சியோட மனசுல அவ தேடின சந்தோஷம் கிடைக்கல. இந்த கதை துரோகத்தை பத்தினது மட்டும் இல்ல, ஒரு சில பேர் மனசுக்குள்ள இருக்கிற பேராசையை வளர்த்துக்கிட்டு அதை தேடி அலைஞ்சு அவங்களே குற்றவாளியாய் பாதிக்கப்படுறாங்க. அது அவங்களுக்கே தெரியறதில்ல. இப்ப இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, மான்சி என்ன பண்ண போறா? திருந்த போறாளா இல்ல குற்றம் செய்ய போறாளா? வாங்க பார்க்கலாம். சஞ்சய், அத்தைக்கு எப்படி இருக்கு?
இப்போ பரவாயில்ல. ஆனா அம்மா எப்படி ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க? அவங்களுக்கு அங்க டாக்டர்ஸோட இருக்கிறது பிடிக்கல. சீக்கிரம் குணமாய் வரணும். நல்லது. நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. அதோட அவங்க அங்க இருக்கிறதா நல்லது. இங்க தூசியா இருக்குல்ல, அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடும். மான்சி, அம்மாவுக்கு குணமானதும் நான் அவங்கள திருப்பி அனுப்புறதாவே இல்லை. அவங்க இனிமே இங்க நம்ம கூடவே இருக்கட்டும். நீ அவங்க கூடவே இருந்து நல்லபடியா பாத்துக்க. ஆண்டவன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆ, கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்க போறேன் அம்மா கூட. சரியா? சரி. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அசத்துறீங்க மேடம். சஞ்சய் ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டானா? அவன் வீட்டுக்கு ராத்திரி வரமாட்டான்ல? வரமாட்டான். உன் வேலையை சீக்கிரமா முடிக்க சொல்லி அனுப்பணும்னு பாக்குறான். அவங்க அம்மாவை இங்கே வச்சுக்கணும்னு பாக்குறான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவன் அம்மாவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும்? உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ போயிடுவ. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் உன்னோட அம்மாவும் வந்துருவாங்கல்ல? வந்தா நான் அவங்கள தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவங்களுக்கு சேவை பண்ணணுமா? சஞ்சய் அவங்கள அனுப்புற ஐடியாவே இல்ல. இங்கேயே தான் இருக்க போறாங்க. இப்ப அந்த சஞ்சயும் நமக்கு ஒரு பிரச்சனையா வந்துட்டான். அவங்க அம்மாவை பாத்துக்க சஞ்சயும் இங்கே இருந்துட்டா என்ன பண்றது? அப்படின்னா அப்ப பேசாம சஞ்சய் கதையை முடிச்சிருப்போம். அப்படி பண்ண முடியுமா? ஆ, அப்படி நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துடும். ஆனா இது பண்ண எனக்கு பயமா இருக்கு. நீ விட்டுரு. இந்த விஷயத்துக்கான பிளானை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பாம்போட விஷம் வேணும். சரி. நீ வந்துட்டியா? இந்தா, இத சாப்பாட்டுல கலந்துற. இன்னைக்கு ராத்திரி அவன் ஹாஸ்பிட்டல் போய் தூங்கல இல்லையா? கண்டிப்பா அவன் வீட்டுல தானே தங்குவான். ஆ, திவ்யா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதுதான் சரியான டைம். ஆனா ககன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் தப்பா நடக்காதுல்ல? இல்ல, இத சாப்பிட்டானா அவன் நிச்சயமா பொழைக்க மாட்டான். நீ எப்பவும் போல அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும். ஒருவேளை அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாகாம பொழைச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இங்கே இரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரேன். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் காலில் ஆணியை கொத்தி பாம்பு கொத்துன மாதிரி பண்ணிடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. நீ மட்டும் பயப்படாம இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாரும் அவன் பாம்பு கொத்தி தான் இறந்து போயிட்டான்னு நம்புவாங்க. அப்புறம் இதுதான் நமக்கு சரியான நேரம். சரி, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல? வராது. இந்தா, நான் கிளம்புறேன். நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட.
சஞ்சய் 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 என்னை விட்டு போயிட்டியேப்பா சஞ்சய். கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை, மனசு தேத்திக்கோங்க அத்தை. மனோஜ், அதை கொடு. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த கொலைக்கு இதுதான் முக்கியமான விஷயமே. அவர் சாப்பாட்டுல யாரோ விஷம் கலந்துருக்காங்க. ஆனா அந்த சாப்பாடை பண்ணது இந்த வீட்டுல யாருன்னு தான் எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு தெரியும். சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்காங்க. இந்த வீட்டுல சமையல் யார் பண்ணது? உண்மையை நீங்களே ஒத்துக்கிட்டா நல்லது. அத்தை, திவ்யா, நான் எதுவும் இவளை இழுத்துட்டு போ. கையை எடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பேசுறீங்க? நான் போய் எப்படி? என் பையன் உனக்கு என்ன துரோகம் பண்ணான்? அவன் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தான். ஆனா நீ, அவன் உன்னை எந்த குறையும் இல்லாம தானே பாத்துக்கிட்டான். என் பையனை இவ தாங்க கொன்னா. நான் அப்பவே என் பையன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் தான் நம்பவே இல்லை. உன் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அது இப்ப முழுசா நிரூபணம் ஆயிடுச்சு. என் பையனோட சாபம் உன்னை சும்மா விடாது. அவனை கொலை பண்ற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ சஞ்சய் ஏமாத்தி அவன் கூட பழகுனது எனக்கு தெரியும். நான் அதை எத்தனையோ தடவை சஞ்சய் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவன் கண்மூடித்தனமா உன்னை முழுமையா நம்பிட்டான். அதுக்கு கிடைச்ச பலன் தான் இது. அவளை இழுத்துட்டு போங்க. நான் தான் அப்பவே சொன்ன இல்ல சஞ்சய். தப்பிச்சு போக பாக்குறான். சார், நான் எதுவும் பண்ணல சார். ஸ்டேஷன்ல பேசலாம், வாடா. இது வெறும் ஒரு கதை இல்ல, கண்ணாடி பாடம். ஒருவேளை நம்ம மனசையும் பேராசையையும் கட்டுப்படுத்த தவறினா அதோட முடிவு நமக்கு அழிவா மட்டும்தான் இருக்கும். நம்ம பேராசைக்காக ஒரு அப்பாவியோட வாழ்க்கைய பணையம் வச்சா அது வெறும் குற்றம் இல்ல, பாவம். நம்மளால நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியலன்னா பேராசைக்கு எல்லையே இருக்காது. அது வளர்ந்துகிட்டே தான் போகும், குறையவே குறையாது. அதனால என்ன பண்றதா இருந்தாலும் பின்விளைவுகளை நல்லா யோசிக்கணும். அதனால பேராசைங்கிற கொடிய நோயை நம்மளை விட்டு தள்ளி தான் வைக்கணும். அன்புல அர்ப்பணிப்பு இருந்தா அது ஒரு நல்ல பலனை தரும். அதுவே துரோகம் பண்ணா வாழ்க்கையே நாசமாயிடும். அதனால கவனமா இருங்க. ஏன்னா உங்ககிட்ட சிரிச்சு பேசி அன்பா பழகுற எல்லாருமே உங்க நலம் விரும்பியா இருக்க மாட்டாங்க. இந்த அறிவுரையோட உங்க சுஷாந்த் சிங் விடைபெறேன். நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது ஒரு புது பாடத்தை கத்துக் கொடுக்கும். கிரைம் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் பண்ணாதீங்க, பண்ணவும் விடாதீங்க.